ராதே கிருஷ்ணா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். மார்கழி மாதம் 5ஆம் நாள். ஆண்டாள் நாமம் மகாத்மியத்தை தான் பலவிதமா திருப்பாவேல சொல்றா. திரும்ப திரும்ப ஏன்னா கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம். இதை விட சுலபமா வேற எதுவும் கிடையாது. நாம சங்கீர்த்தனத்தை விட்டா நமக்கு வேற கதியும் கிடையாது. களி படுத்துறது. ஆனா இதே களியில தான் அனுகிரகமும் அதிகமா இருக்கு. நாம ஜபம்தான் ரொம்ப சுலபமான வழி. ஆண்டாள் அதனாலதான் திரும்ப 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 ஆச்சரியமா நாம ஜபத்தையே பேசிட்டு இருக்கா. ஆத்மாவுக்கு நல்ல ஆகாரம், கெடுதல் செய்யாத ஆகாரம் அப்படின்னா நாம ஜபம் தான். எத்தனையோ யாக யஜ்யங்கள்லாம் இருக்கு, வேத மந்திரங்கள்லாம் இருக்கு. தப்பா பண்ணிட்டாலோ தப்பா சொன்னாலோ பலன் விபரீதமா போயிடும். இந்த நாம ஜபம் எப்படின்னா, அம்மா தன் கையினாலே நல்லா தயிர் சாதம் மைய பசைஞ்சு நம்ம வாயில ஊட்டி விடுற மாதிரி. இப்போ மற்ற விஷயங்கள்லாம் எப்படின்னா கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி. என்னதான் இருந்தாலும் அம்மா கொடுக்கறது தானே வசதி. அதுபோல நாம ஜபம் அப்படின்றது பகவான் வாத்சல்யத்துல கொடுக்கறது. ஆண்டாள் ரொம்ப அழகா நம்ம மேல அக்கறை கொண்டு இந்த வார்த்தையை சொல்றா. நம்ம வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு சப்தம் பேசிகிட்டே இருக்கும். ஒன்று அலறோம், இல்லா சிரிக்கிறோம், இல்லாட்டி கிண்டல் பண்றோம், இல்லாட்டி புலம்புறோம், இல்லாட்டி கோபத்துல கத்துறோம், இல்லாட்டி ஏதோ பேசிட்டு இருக்கோம், இல்லாட்டி மனசுக்குள்ள இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஏதோ பிளான் பண்ணிட்டே இருக்கும். பிறந்ததுலேருந்து பல்லாயிரம் கோடி வார்த்தைகள் பேசிட்டு இருக்கோம். அது எத்தனை வார்த்தைகள் நிஜமாவே நமக்கு பிரயோஜனம்னு தான் தெரியுது. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளே நமக்கு விரோதியாயிடுறது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளே நம்முடைய வாழ்க்கையின் தசையை திருப்பி விட்டுடுறது. ஆனா நாம ஜபம் அப்படின்ற அந்த சப்தம் சத்தியமா கெடுதல் பண்ணாது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி சொன்னாலும் கெடுதல் பண்ணாத ஒண்ணு அப்படின்னா நாம ஜபம் ஒண்ணுதான். நீங்க சந்தோஷமா இருப்பீள், ஆனா கூட இருக்கவா டென்ஷன்ல இருக்கானா நீங்க விளையாட்டுக்கு சொல்ற வார்த்தையை கூட அவ விபரீதமா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க கோபத்துல கிருஷ்ணாராமான்னு சொன்னா கூட அது நல்லதுதான் பண்ண, விபரீதமா ஆகாது. அதனாலதான் ஆண்டாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த பாசுரத்துல கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு விஷயங்களா சொல்லி சொல்லி அனுபவிக்கிறார். இப்ப நம்ம ஏதான ஒரு சாப்பாடு சாப்பிடணும், அப்பா என்ன கலர், என்ன டேஸ்ட், என்ன வாசனை, அப்படி அனுபவிப்போம் இல்லையா? அது போல ஆண்டாள் பரபிரம்மத்தை அனுபவிக்கிறார். இப்ப நம்ம ஒரு புடவை அனுபவிப்போம், ஒரு நெக்லஸ் அனுபவிப்போம், ஒரு வீடு அனுபவிப்போம். நம்ம அனுபவிக்கிறது சொல்லணுமா சொல்லுங்க, விவஸ்தை இருக்கா சொல்லுங்க அனுபவிக்கிறதுக்கு. ஆனா பெரியவாள்லாம் எல்லையில்லாத பரபிரம்மத்தை அனுபவிப்பது பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறார். ஆண்டாள் முதல்ல சொல்றா மாயன் அப்படின்றா. இந்த மாயன் பெரிய ஆசிரிதமான காரியங்கள் செய்யறான். ஆசிரிதர்களுக்காக செய்யறான், தன்னை அண்டியவர்களுக்காக. அதனாலே மாயன். பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தா பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தெரியாது. என்னடா பாடுபடுறாளே அப்படின்னு. அதன் மூலமா மற்றவாளுடைய இரக்கத்தை வாளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறான்.
ஆனா அதன் மூலமா அவளுடைய கர்ம வினைகளை நீக்கிடுறான், அவளை அழகா காப்பாத்துறான். பல சமயத்துல கெட்டவாள ரொம்ப நன்னா இருக்க மாதிரி இருக்கு, நான் பகவான் தெய்வம் நின்று கொள்ளும்னு கரெக்டா வாழ எந்த சமயத்துல எங்க அடக்கணுமோ அடக்கிடுறான். அதனால ஆண்டா சொல்றான், மாயன் எப்பேற்பட்ட ஆச்சரியமான காரியங்கள்லாம் பண்றான். நம்ம வாழ்க்கையிலே ராத்திரி தூங்குறோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாம தூங்க வைக்கிறான். ஆனா காத்தால அழகா எழுந்த உடனே நம்ம யாரு எல்லாம் ஞாபகப்படுத்துறான் இல்லையா? நினைச்சு பாருங்க, ஒரு வேளை காத்தால இருந்தோடனே திரு திரும்பிக்கணும், யாருக்கும் யாரையும் ஞாபகம் இல்லை. கணவனுக்கு மனைவியே தெரியல, மனைவிக்கு குழந்தைகளை தெரியல, நீ யாரு, ஏன் என் வீட்டில் படுறது, என் வீடு, அதெல்லாம் மறந்து போயிடுதுன்னா நம்ம நிலைமை பயங்கரமா இருக்கும். ஆனா பகவான் அதெல்லாம் இல்லாமடி அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அதனால மாயன் பூமி, ஆகாசம், சந்திரன், சூரியன், காற்று எல்லாத்தையும் அழகா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி நிர்வாகம் பண்றான்னு தெரியல, பிரத்யக்ஷமா இருக்கான் ஆனா பிரத்யக்ஷமா தெரியல. அதனால மாயன், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த மதுராபுரிக்கு பெரிய பாக்கியம், கிருஷ்ணன் அந்த ஊர்க்காரன் அப்படின்னு சொல்ற ஒரு பாக்கியம். நீ எந்த ஊர்ரா அப்படின்னு யாராவது கேட்டா, நான் வடமதுரா, நான் மதுரா தேசத்துக்காரன் அப்படின்றான். அது சொந்த ஊர்னா ஒரு பெரிய பெருமை தானே. நான் எந்த ஊர் அப்படின்னா அவளுடைய ஊரை சொல்லும் பொழுது, நாங்கள்லாம் காவேரி தண்ணியை குடிச்சவா, எங்களுக்கெல்லாம் தாமிரபரணி தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்தந்த ஊருக்குன்னு ஒரு பலம், ஒரு கௌரவ, ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அந்த ஊரை வச்சுட்டு அவளுடைய குணங்களை நாம எடை போடுவோம். மதுரா நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹின்னு இருக்கக்கூடிய ஒரு இடமா, பாகவதமே அப்படிதான் சொல்றது. நித்தியம் பகவத் சாநித்தியம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் மதுரா தேசம். ஏன் வடமதுரை அப்படின்னு சொல்றான்னா, நம்ம ஊர்ல தென்மதுரை இருக்கு இல்லையா? மீனாட்சி, கள்ளழகர், கூடலழகர் இவாள்லாம் இருக்கக்கூடியது தென்மதுரை. அதனாலே வடமதுரை அப்படின்ற ஆண்டாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த ஊருக்கே அவன் தான் பிள்ளையான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. இந்த கிச்சாவை எங்கடா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யமுனை ஆற்றங்கரையில் போனா கண்டுபிடிச்சு விடலாமா. எத்தனை பெரியவாளுக்கு தெரியுமா, அந்த யமுனை ஆற்றங்கரையில் கிருஷ்ணன் அவ்வளவு அழகா காட்சி கொடுத்து விதவிதமான லீலைகள் பண்ணியிருக்கான் தெரியுமா? தூய பெருநீர்னு ஆண்டாள் யமுனைக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, சமுத்திரராஜன் பண்ண பாபத்துக்கு அவனுடைய மனைவியான யமுனா தேவி பரிகாரம் தேடினாளாம். புருஷன் பண்ண பாவத்துக்கு பெண்டாட்டி தானே விரதம் எல்லாம் இருப்பா, பரிகாரம் எல்லாம் பண்ணுவான். பகவான் ராமனா வந்த சமயத்துல சமுத்திரராஜன் பகவானுக்கு முன்னாடி உடனேயே வந்து கடல்ல அணை கட்டுங்கோ அப்படின்னு சொல்லலையா, கொஞ்சம் காலதாமதம் பண்ணிட்டான். அந்த பாபத்துக்கு பரிகாரமா வசுதேவர் கிருஷ்ணனை தூக்கிண்டு மதுரையிலேருந்து கோகுலம் போற சமயத்துல யமுனா தேவி வழிவிட்டாளாம். அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை வாழ்க்கையில ஒரு தடவையாவது யமுனையில தீர்த்தம் ஆடிடணும், ஒரு தடவையாவது யமுனை ஆத்தங்கரையில காலார நடந்துடணும், ஒரு தடவையாவது யமுனை ஆத்தங்கரையில கிருஷ்ணநாமம் ஜபிச்சிடணும், ஒரு தடவையாவது யமுனையில படகுல போயிடணும், கடைசியில ஒரு நாள் யமுனையிலேயே போயிடணும். அதானே பரமசுகம். ஏன்னா யமுனையை போல கிருஷ்ணன் அனுபவிக்க யாரால முடியும்? கிருஷ்ணனுடைய ராசக்கிரடையா இருக்கட்டும், கிருஷ்ணன் மாடு மேய்ச்சதா இருக்கட்டும், எல்லாம் யமுனைக்கு தெரியும். காளிய நர்தனத்தை பிரத்யக்ஷமா பார்த்தவள் யமுனை. ஆச்சரியமா கிருஷ்ணனுடைய ராசக்கிரடைய பிரத்யக்ஷமா பார்த்தவள் யமுனை. கிருஷ்ணன் கோப குழந்தைகளோட விளையாடினதை பிரத்யக்ஷமா அனுபவிச்சவள் யமுனை. அவ்வளவு அழகா யமுனை 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 துறைவன். கிருஷ்ணன் எங்கடி அப்படின்னா யமுனை கரையில் இருக்கான் அப்படின்னு வாழலாம். யாராவது சொந்தக்காரெல்லாம் வருவாளாம், நந்தகோபுரோட சொந்தக்காராளோ யசோதையுடைய சொந்தக்காராளோ வாத்துக்கு வந்தா, எங்க குட்டனை காணும், எங்க குழந்தைய காணும், அது யமுனை ஆத்தங்கரில் விளையாடின்னு இருக்கும், என்ன எப்ப பார்த்தாலும் விளையாட்டா அப்படின்றாலாம். யசோதை சொல்றா, பெரியவன் ஆயிட்டான் ஆனாலும் இன்னும் விளையாட்டு போகல, அது டெய்லி போய் யமுனையில் என்னதான் விளையாடுவானோ தெரிய விளையாடிட்டே இருக்கான் அப்படின்னு வாழலாம். நிஜமாவே எவ்வளவு பேர் தெரியுமா யமுனையில கிருஷ்ணனை பார்த்திருக்கா? நிஜமாவே ஒரு பெரிய சுகம். ஒரு ஜென்மா யமுனை ஆற்றங்கரையில பிறக்கணும், டெய்லி யமுனையில குளிக்கணும், யமுனா ஜலத்தை குடிக்கணும், அப்பதானா பக்தி வந்துடும், சந்தேகமே கிடையாது.
அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலம் இடக்கை வழக்கை தெரியாத ஒரு கூட்டம், மாடு மேய்க்க தெரிஞ்ச கூட்டம். எல்லாருக்கும் பிழைக்கிறதுக்கு பலவிதமான வழி உண்டு இல்லையா? இவர்கள்லாம் மாடு மேய்ச்சு அதன் மூலமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கலாம். சாதாரணமா யாராவது ஒழுங்கா படிக்கலாம், போ மாடு மேய்க்க போ அப்படின்னு பரிகாசம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு வேலையா, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய புத்தி வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆயர் கூட்டம். ஆனா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? மாடு மேய்க்கிறது போல ஒரு புண்ணியமான விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல மாடு மேய்ச்சவாதான் பெரிய லெவல்ல இருந்திருக்கா. அந்த காலத்துல எத்தனை மாடு இருக்கோ அது கொண்டுதான் அவளுடைய செல்வத்தையே மதிப்பிடுவா. இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் மாடு மேய்க்கிறத கேவலம் நினைச்சுட்டு இருக்கோம். தி பெஸ்ட் ஷெப்பர்ட் கிருஷ்ணன், மிகச்சிறந்த ஒரே மெய்ப்பன் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அழகா பகவான் மாடு மேய்ச்சுட்டு இருக்கான், அவ்வளவு பாக்கியம். அந்த மாதிரி அந்த ஆயர் குலத்துல ஒரு அழகான விளக்காக, அதாவது ஒரு இருட்டா இருந்த குலத்துக்கு ஒரு வெளிச்சம் தரும்படியான ஒருவனாக கண்ணன் வந்துட்டான். ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரதீபக அப்படின்னு குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலாலே சொல்றார். அந்த மாதிரி ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, விஷ்ணு குலத்திற்கு விளங்கும்படியாக வந்த விளக்கு அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். அதனால ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டொன்ன பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அப்படின்றார் மதுர கவி ஆழ்வார். இந்த யசோத தாம்பு கயிற்றினாலே கண்ணனை கற்றா. பாழா போன உரலோட வீணா போன கயிறை கொண்டு முடிச்சு போட்டு கிருஷ்ணனை கட்டி போடுறான். கிருஷ்ணனை யசோதையால கட்ட முடியல. ஏன்னா நான் கட்டிடுவேன், என்னால முடியும் நினைச்சாலும் அந்த அகம்பாவம் அமக்காரம் கட்ட முடியல. 2 விரக்கடை குறைஞ்சுடுத்து. அது எப்படின்னா அது அப்படிதான். அதான் கிருஷ்ணன் மாயன். பல சந்தர்ப்பங்களை நன்னா கவனிச்சு பாருங்க. நமக்கு தெரிஞ்ச வேலையில தான் பெரிய தப்பே பண்ணுவோம், தெரியாத வேலையை நல்லபடியா முடிச்சிருவோம். நமக்கு தெரிஞ்ச மனுஷா கிட்ட தான் தோத்து போறோம், தெரியாத மனுஷா கிட்ட ஜாகிரதையா இருக்கும். இதெல்லாம் ஒரு மாயை. இந்த யசோத கட்ட முடியலையேன்னு படாத பாடுபடுறாளாம். ஆத்துல இருக்க எல்லா தாம்பு கயிறையும் எடுத்து முடிச்சு போட்டு கட்டினாலும் கிருஷ்ணனை கட்ட முடியலை. அது அதிசயம். இது எந்த விஷயம் எந்த ரீதியிலே போகும் அப்படின்னு பகவானுக்கு தான் தெரியும். அவன் தீர்மானிச்சாதான் ஒரு காரியம் நிறைவேறும். அவன் தீர்மானிச்சாதான் உலகத்துல எல்லாருக்கும் எதுவே நடக்கும். யசோதை எவ்வளவோ பாடுபட்டு கடைசியில களைச்சி போகிற சமயத்துல கயிறு பெருசாச்சா கிருஷ்ணன் சிறுசானான்னு தெரியல, ஆனா கட்டிட்டாளாம். அதான் மதுரகவி ஆழ்வார் சொல்றார், கட்டுன்ன பண்ணிய பெருமாயன். அவளா கட்டளை, கட்டும்படியா இவன் செய்தான் அப்படின்றார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, பெத்த வயிற்றுல பரண்டைய வச்சு கட்டிக்கலான்னு எல்லாரும் சாதாரணமா கிருஷ்ணா அரே பிரபு பத்மநாபா கிருஷ்ணா. அப்ப அந்த கிருஷ்ணனை கட்டி போட்ட உடனே அந்த பெத்த வயதுக்கு ஒரு பெருமை வந்துவிடுதான். கிருஷ்ணனை கட்டி போட்டுட்டாள். அதுவும் எப்பேற்பட்ட பரபிரம்மம், அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம். உலகம் முழுக்க பகவான் வியாபிச்சிருக்கான். புல்லுல இருக்கான், துரும்புல இருக்கான், தூசியில இருக்கான், பெரிய வீட்டுல இருக்கான், சூரியன் சந்திரன் ஆகாசம் பூமி கடல் வாயு எல்லாத்திலும் இருக்கிற பகவான கட்ட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ பெரிய கயிறு வேணும். அது அத்தனைக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கிற சுவாமிய யசோத கட்டி போட்டுட்டாளாம். எவ்வளோ பெரிய விஷயம். இப்ப நமக்குள்ளதான் கிருஷ்ணன் இருக்கான். கட்டி போட முடியறதா? முடியும். யசோதைய நினைச்சு, யசோதா மாதா நீ இந்த பயலை கட்டி போட்டல, அந்த கயிறை கொஞ்சம் கொண்டாயேன். சமயத்துல பக்கத்துல அதெல்லாம் கடன் வாங்குவோம். கொஞ்சம் சர்க்கரை ஏத்தா, உங்க ஆத்து ஒட்டடை குச்சி கொஞ்சம் தாங்கோல, உங்க ஆத்து ஸ்டூல் கொஞ்சம் தாங்கோலே, உங்க ஆத்துல ஏணி இருந்தா தாங்கோலே. இந்த மாதிரி பக்தாகிட்டலாம் கொஞ்சம் கடன் வாங்கு. பக்தா கிட்ட கடன் வாங்கினா நல்லது. அவ அவனை நினைச்சுட்டே இருப்பா, நீயும் அவளை நினைச்சுட்டே இருப்ப.
கடன் வாங்கி திரும்பி தர வேண்டாமா? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணன் இன்னைக்கு என்ன தும்ம வச்சு வேற லீல பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணா ஹரே ஹரே. யசோத கிட்ட கடன் வாங்குவோம். யசோதா மாதா கொஞ்சோண்டு இந்த கிச்சா பையில கட்டின கயிறை கொண்டாயே. கோபிகைகள்லாம் அந்த கிருஷ்ணனை யசோதை கட்டி போட்ட பிறகு டெய்லியே யசோதை கிட்ட வந்து கிருஷ்ண யசோதை இந்த கிச்சாவை கட்டி போட்ட கயிறை கொஞ்சம் கொண்டா அப்படின்றலாம். எதுக்குடா அப்படின்னா, என் பிள்ளைக்கு உடம்பே சரியில்லை, எவ்வளவோ மந்திரிச்சு பார்த்தேன், ஹரே கிருஷ்ணா ஒண்ணுமே சரியாகல அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணனை கட்டின பாம்பு கயிறு அழகா அந்த குழந்தைய கட்டி விடலாம். உடனே அந்த உடம்பெல்லாம் சரியா போயிடுறதாம். இந்த மந்திரிச்ச கயிறுன்னு இல்லையா, இந்த மாதிரி கிருஷ்ணனை கட்டின கயிறு மந்திரிச்ச கயிறு. இன்னைக்கும் கோகுலத்துல அந்த உரல் இருக்குன்னு சொல்றான். அவ்வளவு அழகு அந்த கயிறு, அத்தனை பெரிய ஒரு பலம் உடையது. அதனால யசோதை கிட்ட கடன் வாங்கி கிச்சாவை கட்டி போடுவோம் முடியும். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமோதரன்னா தாம்பு கயிற்றால் கட்டுப்பட்டவன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூய்மையா வரணும். தூய்மைனா எது தூய்மை? கிருஷ்ணா, என் மனசுல இவ்வளவு காமம் இருக்குப்பா, என் மனசுல இவ்வளவு பொறாம இருக்குடா, நிறைய பக்தி பண்ணணும்னு ஆசை இருக்குடா, எனக்கு தெரியல கிருஷ்ணா, கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ண, கொஞ்சம் பக்தியை கூட, என்னுடைய இந்த காமம் குரோதம் பொறாமை வெறுப்பு பயம் இதெல்லாம் மாத்தி கூட கிருஷ்ணா அப்படின்னு நாம் நம்முடைய இயலாமைய உள்ளபடி கிருஷ்ணன் கிட்ட ஒத்துக்கிறது தான். விபீஷன் வந்தான் இல்லையா, ராமா எனக்கு எதுவுமே தெரியாது, உன் சரணல்லால் சரணம் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு. இந்த குழந்தைகள்லாம் சொல்லும் சூச்சு போயிட்டேன் ஆய் போயிட்டேன் அப்படின்னு ஆயோட வந்து நிற்கும். அதுதானே அது ஐயோடி அப்படின்றோம் இல்லையா, அச்சோடின்னு கொஞ்சம் இல்லையா. உலகத்துல எல்லார்கிட்டயுமே குற்றம் இருக்கு, யாரும் சரியா இல்லை. அத கிருஷ்ணன் கிட்ட ஒத்துக்கோ, அதுதானே உத்தமம். அதனால ஆண்டாள் சொல்றா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. பகவானுடைய திருவடிகள்ல உத்தமமான மலர்கள் எது? உத்தமமான மலர்கள் உன்னுடைய கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் தான் உத்தமமான மலர்கள். அதெல்லாம் பகவான் திருவடியில போடு. உன் மனச பகவானுடைய திருவடியில போடு. உன் கர்மாவெல்லாம் பகவான் திருவடியில போடு. உன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் பகவானுடைய திருவடியில போடு. அப்ப அவன் பார்த்துப்பான். அதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. கைகூப்பி நில்லுங்கோ. ஒரு 2 நிமிஷம் கைகூப்பி நிற்க முடியாதா கோவில்ல? அதுக்குள்ள மொபைல் போன் எடுக்கணும் அவசியம் இல்லை, அப்ப பேகை பார்க்கணும் அவசியம் இல்லை, சுத்தி இருக்கவா என்ன பண்றான்னு பார்க்கணும் அவசியம் இல்லை, அர்ச்சகா மத்தவா கிட்ட எப்படி நடந்துக்கிறா அதெல்லாம் அவசியமே இல்லை. பார்த்தசாரதியை பார்க்க போனோமா கையை கூப்பின்னு பார்த்தசாரதி அல்லவா பார்க்கணும். அதெல்லாம் திருப்பதி பெருமாள் மகா கெட்டிக்கார், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கவே விட மாட்டார். ஏன்னா பார்க்கறதே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். அதுக்குள்ள அவரை பார்த்தா தான் உண்டு. திரும்பி லைன்ல நின்று பார்க்குற தைரியம்லாம் யாருக்கும் கிடையாது, அவ்வளோ பலம் எல்லாம் யாருக்கும் கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சு அக்கம் பக்கம் பார்க்காம கடகடன்னு பார்த்துடுறது அப்படின்னா திருப்பதி பெருமாளை தான். அப்படி ஒருமுகப்பட்ட மனசோட பார்க்கணும். ஒரு 2 நிமிஷம் கைகூப்பிட்டு கண்ணார பகவானை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்கலாம். 1/2 மணி நேரம் டிவி ப்ரோக்ராம் பார்க்க முடிகிறது. இந்த டிவி சீரியல் பார்க்கறதே கொடுமை. அது நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வேற ஸ்ரத்தையோட பார்த்துட்டு இருப்போம். மொபைல் போனெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், கண்டதையும் பார்த்துட்டு இருப்போம். அப்ப அதெல்லாம் பார்க்க முடியும்னா பகவான் முன்னாடி, ராமானுஜர் முன்னாடி, மீரா முன்னாடி, பாண்டரங்கன் முன்னாடி கைகூப்பி நிற்க முடியாதா சொல்லுங்க? என்ன கஷ்டம் இருக்கு? கை கூப்புறத போல உலகத்துல நல்ல விஷயம் ஏதானே உண்டா? திரௌபதி 2 கையை கூப்பிட்டு தானே கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தினான். பகவான் முன்னாடி கை கூப்பினா வச்சுக்கோங்களேன், உலகத்துல மற்றவா முன்னாடி கை கூப்ப வேண்டிய அவசியம் இல்லாதபடி வாழ்ந்துள்ளான். அதனால ஆண்டாள் சொல்றா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இத்தனை மணி என்னவா பண்ணா, வாயினால கிருஷ்ணான்னு சொல்ல, மனசுனால அவன் உருவத்தை நினைய. மனசுக்கு நினைக்கிறதுன்னு ஒரு சக்தி இருக்கு. எதுக்கு? யாரோ எப்பயோ திட்டினதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும், தேவையில்லாத விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும். அதுக்குமா? சத்தியமா இல்லை. கம்ப்யூட்டரை விட ரொம்ப பலம் வாய்ந்தது நம்முடைய மெமரி பவர். அதுல பாண்டரங்கனை கொண்டு வந்து வை, துக்காராம கொண்டு வந்து வை, மீரா மாதாவை கொண்டு வந்து வை. அழகா ஆச்சாரிய புருஷாலாம் இருக்கா, சிங்கேரி பெரியவா இருக்கா, காஞ்சி மகா பெரியவா இருக்கா, ஆச்சரியமா திருக்குறுங்குடி ஜீயர், ஆழ்வார்மொழி ஜீயர், வனமாமலை ஜீயர்,
அதிவிசேஷமா மத்வ சம்பிரதாயத்தை ஆச்சாரிய புருஷர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், ரமண மகரிஷி, எவ்வளவு பெரியவாள்லாம் இருக்கா. எத்தனை உத்தமமான ஸ்தலங்கள் பாரத பூமியில இருக்கு. தாமிரபரணி மாதாவனன, காவேரி மாதாவனன, கங்கா மாதாவனன, யமுனா மாதாவனன, மதுரையனன, பிருந்தாவனத்தனன, பண்டீபுரத்தனன. அல்ப விஷயங்கள் பலதை நினைக்கிறோம் இல்லையா? அதை விட்டுட்டு நல்ல விஷயங்களை நினைக்கலாமே. இந்த மனசு எதையான நினைச்சுட்டே இருக்கு. அதுக்கு இப்படிலாம் கொடுத்து பழக. பாகவத்தை நினைக்க வையி, ராமாயணத்தை நினைக்க வையி, வைகுண்டபதியை நினைக்க வையி, அழகா ஆழ்வார்த்தனகிரி ஆதிநாதன் நினைக்க வையி, திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிய நினைக்க வையி. என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டமும் இல்லை இல்லையா? அதனால ஆண்டாள் சொல்ற, உன்னால முடியும், உனக்கு மனசு இருக்கு இல்லையா? பகவானை பாக்குறதுக்கு மனசு இருக்கா இல்லையா சொல்லு. உங்ககிட்ட கை இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட புத்தி இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட அழகு இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட பதவி இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட ஸ்டேட்டஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா மனசு உண்டு இல்லையா? ஆண்டாள் சொல்றா, நீ பகவானை நினைக்கிறது ஒண்ணுமே வேண்டாம், உன் மனசு போதும், உன் மனசு போதும், உன் மனசு போதும். உலகத்துல உன் மனசை காட்டிலும் உயர்ந்ததான பொருள் எதுவுமே கிடையாது. அழகா பகவான் உனக்கு வாயை கொடுத்திருக்கான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். சரி, வாயினால் பாடி மனதினால் சிந்திச்சா என்ன ஆகும் அப்படின்னா, பல கோடி ஜன்மாவா பண்ண பாவங்கள் எல்லாம் சத்தியமா நாசமாகும். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். இனிமேல் தெரிஞ்சோ தெரியாமலோ சம்பவிக்கக்கூடிய பாவங்களும் அழிஞ்சு போயிடும். அதாவது இனிமேல் பாவம் பண்ண முடியாதபடி பகவான் நம்மை மாத்தி கொண்டு வந்துருவான். நாம ஜபத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. அதனாலதானே அசாமில நாராயணான்னு பிள்ளைய நினைச்சு கத்தின பொழுது கூட அழகா ஸ்வயம் பகவான் தன்னதான் கூப்பிட்டான் நினைச்சு ஜெயவிஜயர்களை அனுப்பி அழகா அஜாமிலனுக்கு நாம சங்கீர்த்தம் மகிமையை புரிய வச்சான். அப்ப உலகத்துல நாம ஜபம் சொல்றதுக்கான பூரணமான அதிகாரம் உனக்கு இருக்கு. ஆஞ்சநேயர் குரங்குதான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லலையா? விபீஷணன் அசுர பயல் தான், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லலையா? சோக்கா மேளா ஹரிஜனன் தான், ஆனந்தமா விட்டலா பாண்டுரங்கான்னு சொல்லலையா? நம்பாடுவான் சேரியில இருந்தவர் தான், திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பின்னு புலம்பலையா? திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையறதுக்கே அதிகாரம் இல்லாம இருந்தவர் தான், அமலநாதிபிரான்னு சொல்லலையா? ரங்கான்னு சொல்லலையா? உன்னை நீயே தாழ்த்திக்காத. உன் வாழ்க்கையில எனக்கு இது இல்லை, எனக்கு இதெல்லாம் வரல, எனக்கு அதெல்லாம் முடியல. இந்த காலத்துல நிறைய பேருக்கு இப்படி ஒரு பெருமையாயிடுது. எனக்கு மொபைலை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எனக்கு இமெயிலை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எனக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கவே முடியல. இதெல்லாம் ஒரு பெருமையா? உனக்கு நாம ஜபம் சொல்றதுக்கு அதிகாரத்தை தெய்வம் கொடுத்துருக்கான். அதை மட்டும் தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில உருப்படுற வழிய பார்க்கணும். சும்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? ஹோட்டல்ல போய் என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடணும். உள்ள போய் என்ன பண்றான்னு பார்த்தியோ அதோட சாப்பிடுற ஆசையே விட்டு போயிடும். எந்தெந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கணுமோ அதோட நிறுத்திக்கணும். உன் வாழ்க்கைக்கு தேவையானது தெரிஞ்சுக்கோ. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஆண்டாள் சொல்றா, உனக்கு மனசு இருக்கு, உனக்கு வாய் இருக்கு, உனக்கு கிருஷ்ணன் இருக்கான். அழகா நாமஜபம் பண்ணி பகவான சிந்தனை பண்ணி உன் பாவத்தை இல்லாம பண்ணிண்டு கிருஷ்ணானுபவத்துல தலைக்கிற வழிய பாரு. விட்டுடாத விட்டுடாத விட்டுடாத, ஜாகிரத ஜாகிரத ஜாகிரத, மிஸ் பண்ணிடாதே. அப்புறமா புலம்பி பிரயோஜனம் இல்லை. நாமஜபம் சபரி ராமா ராமான் தானே சொல்லிட்டு இருந்தா. அவ தேடிட்டு போனாளா? ராமன் அவளை தேடிட்டு வந்தானா இல்லையா? குஹன் ராமா ராமான் ஜபிச்சுட்டு இருந்தான். சம்சார சாகரத்துக்கு எவன் ஓடமோ அவனையே அவ்வளவு அழகா இவன் ஓடத்துல வச்சுட்டு ஓடக்காரனா ஓட்டிண்டு போனான் குஹன். எத்தனை பேரை நான் சொல்லட்டும்? இன்னும் கோகுலத்துல ஒரு பழக்காரி அவ்வளவு அழகா பழம் வாங்கலையோன்னு கத்தின் மனசுக்குள்ள கிருஷ்ணான் ஜபிச்சுட்டு இருந்தா. ஒரு நாள் கிருஷ்ணனே அவகிட்ட பழம் வாங்கினான். நாம ஜபத்துக்கு ஜாதி முக்கியம் இல்லை, குலம் முக்கியம் இல்லை, மதம் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை. உன் மனசுல ஆசை வேணும். விதவிதமா சாப்பிட்றதுக்கு எத்தனை ஆசை இருக்கு, விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை ஆசை இருக்கு, விதவிதமா மனுஷாலோட அரட்டடிக்கிறது எவ்வளவு ஆசை இருக்கு. உனக்கு டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லி உன்னை நீ ஏமாத்திக்காத. எனக்கு பக்தி பண்ணதுக்கு முடியலன்னு சொல்லி அடுத்தவா கிட்ட பச்சாதாபத்தை எதிர்பார்க்காத. நீ பக்தி பண்ண வந்திருக்காய், உங்ககிட்ட மனசு இருக்கு, உங்ககிட்ட வாய் இருக்கு, கிருஷ்ணன் இருக்கான், நாமஜபம் இருக்கு. இதுக்கு மேல உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம்.
நன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு அவ ஒத்தாசை பண்ணல, இவா எனக்கு விரோதியா இருக்கா, இந்த குடும்பத்துல யாரு என்ன புரிஞ்சுக்கல, இதெல்லாம் எஃப்எம் ரேடியோ மாதிரி நீ புலம்பின்னு இருந்தா கேட்கறதுக்கு மனுஷா ஒன்றும் முட்டாள் இல்லை. அப்படியே மனுஷா கேட்டாலும் இதுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் இதைத்தான் புலம்பின்னு இருக்கும். வார்த்தைக்கு விலை இல்லாம போடும். நன்னா ஞாபகிச்சுக்கோ. லோகத்துல உனக்கு ஒரு மரியாதை வேணும்னா நாமஜபம் ஒண்ணுதான் உனக்கு மரியாதையை கொடுக்கும், பெருமையை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். நாமஜபம்ன்றது ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமதே அப்படின்றார் ஆதிசங்கர பகவத் பாதர். எல்லா பிரிவாலுமே நாமஜபம் பண்ணு நாமஜபம் பண்ணு நாமஜபம் பண்ணுன்னு தான் சொல்றா. நாம ஜபத்தினாலே தான் கிருஷ்ணனை வசீகரிக்க முடியும். அதனால ஆண்டாள் சொல்றான், நாமஜபம் பண்ணு, உன் பாபத்தை எல்லாம் போக்கிக்கோ, உன் பாபத்தை எல்லாம் மாத்திக்கோ, கிருஷ்ணனை அனுபவிச்சுடு. சும்மா அடுத்தவாளுடைய பாவத்தையும் அடுத்தவாளுடைய குத்தத்தையும் பேசி என்ன சுகத்தை கண்டாய், என்ன பெருசா ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டாய், எவ்வளவு நேரத்தை வீணடிச்சுட்டாய், எத்தனை கோடி ஜென்மா வீணா இருக்குன்னு தெரியுமா? திரும்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசையோ, திரும்பவும் 84 லட்சம் பிறவிகள்ல சுத்தணும்னு எதிர்பார்ப்போ, ஒரு மனுஷ ஜென்மால படுற பாடு போதாதோ, திரும்ப திரும்ப காஃபி டீ அழகான சாப்பாடு நல்ல ட்ரெஸ், என்ன ஆயிடுத்து, என்ன அனுபவிக்கல, எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சாச்சு, போதும். இனிமேலும் இப்ப அதை அனுபவிக்கணும், கடந்து அலையாதே. நாமத்தை அனுபவிக்கணும், கிருஷ்ணன் அனுபவிக்கணும். மற்ற எல்லா அனுபவத்துக்கும் எல்லை உண்டு. ஒரு எல்லைக்கு மேல போனா அது நஞ்சு. நாமஜபம் மட்டும் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு அனுபவிச்சாலும் அது அமிர்தம் தான். நாமாமிருதம் ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயா பரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபி நம் பிரதிபதம் குருவே முகுந்த அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். என்ன விடாம உன் நாமத்தை புலம்பும்படியா பண்ணு அப்படின்றார். அதனால விட்டுடாத. ஆண்டாள் திரும்ப சொல்றா, உன் பாவத்தை போகிறதுக்கு இதை விட சுலபமான வழி கிடையாது. நாமஜபம் பண்ணு நாமஜபம் பண்ணு நாமஜபம் பண்ணு நாமஜபம் பண்ணு. நாமஜபம் ஒண்ணுதான் உனக்கு கதி. இன்னிலேந்து உருப்படுற வழிய பாரு. ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்கா, பரம சீக்கிரட் இது. ஆண்டாள் சொல்லி கொடுத்துட்டா, தயவு செஞ்சு விட்டுடாத 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 விடாத நாமஜபம் பண்ணி பாரு. பிரகலாதனையும் பார்க்கலாம், ராமானுஜரோட பேசலாம், திருவனோட கைகோத்து நடக்கலாம், ஆண்டாளோட திருப்பாவையும் பாடலாம். இனி ஓம் பாடு. ராதே கிருஷ்ணா. ஒரு தடவை இந்த ஸ்லோக பாசுரத்தை திரும்ப சொல்லுவோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். ராதே கிருஷ்ணாண்டாள் திருவடிகளே சரணம்.